அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். இறைவனுடைய அருளா நாங்கள் நம் அனைவரும் நலமுடன் உள்ளோம். மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்க வாய்ப்பு அளித்த வல்ல ரஹ்மான் அல்லாஹ் ரபில் ஆலமீனுக்கு புகழ் அனைத்தும். நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ணி கொண்டு இருக்கிற உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. அதே மாதிரி இது வரைக்கும் இன்னும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா தயவு செஞ்சு ஹோம்மேக்கர் நஃபீலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடக்கூடிய பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று நீங்கள் கருதினால் நம்ம வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத என்கிட்ட தெரியப்படுத்துங்க. ஸோ இப்போ வந்து இன்றைய பதிவுக்குள்ளார நம்ம போகலாம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம படைத்தவன் நமக்கு வந்து இரு கண்களை கொடுத்திருக்கிறான். எதற்கு? பார்ப்பதற்கு இல்லையா? அந்த இரு கண்களில் நம்ம எப்படி இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். இரண்டு கண்களும் நல்ல ஒரு பார்வை திறனோடு நம்ம இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் இல்லையா? பார்வை குறைவாமல் நல்ல ஒரு பார்வை திறனோடு நம்ம கண்கள் என்றைக்குமே இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம ஒவ்வொரு மனிதரும் நம்ம விரும்புவோம். அப்படி இருக்கும்போது நம்ம இரு கண்களால் எந்த அளவுக்கு நம்ம சுற்றி உள்ள இடங்களை பார்க்க முடியுது? எல்லா இடத்தையும் நல்ல சிறப்பாக பார்க்க முடியுது, நல்ல பார்வை திறன் இருந்தால். இப்போ இரண்டு கண்களில் ஒரு கண் இல்லை அப்படின்னு வச்சிங்களேன், அதுவுமே குருடு தான். இரண்டு கண்ணால் பார்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு கண்ணால் நம்மளால் பார்க்க இயலாது. வேண்டுமென்றால் ஒரு கண்களை இப்படி கையை வச்சு மூடிட்டு இன்னொரு கண்ணால் பாடுங்க, அந்த அளவுக்கு ஒரு பக்கம் இருளாகவும் ஒரு பக்கம் நல்ல வெளிச்சமாகவும் நமக்கு தெரியும் பார்வை. அப்போது முழுவதுமாக ஒரு நிம்மதியான பார்வை நமக்கு இருக்காது ஒரு கண்கள் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா. ஒரு கண் குருடு தான். அப்போது ஒரு கண்ணை வச்சு ஓரளவு நம்ம சமாளித்து கொள்ளலாம். இரண்டு கண்களும் போயிடுச்சு, முற்றிலுமாக பார்வை இழந்த மனிதர்களாக நம்ம ஆகிவிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த வாழ்க்கையே வாழ்கிறது நம்மளுக்கு எவ்வளவு ஒரு கடினமாக இருக்கும் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்போது நம்மளுக்கு பார்வை என்பது அவ்வளவு முக்கியம் இல்லையா? பார்வை இல்லாத மனிதனாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ண முடியும்? நாம் நம்மளை வந்து இன்னொருத்தரோட உதவியை எதிர்பார்த்து நிற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அப்போது நம்மளுக்கு வழிகாட்டுறதுக்காக ஒருத்தவங்க வராங்க இல்லையா? அந்த வழிகாட்டக்கூடிய மக்கள் நம்மளுக்கு சரியான வழியை காட்டினாதான். இல்லை அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? அங்கே எங்கே போய் நாம் திறன்படுற வரைக்கும் இந்த கண் இல்லாமையே, பார்வை இல்லாமையே நம்ம வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் ஒரு ஒரு நல்ல நிலை, அதாவது ஒரு திறன்பட ஆகிறது வரைக்கும் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா எங்கெல்லாமோ போய் முட்டி மோதிப்போம். இதுதான் யதார்த்தம் இல்லையா? இது ஃபிசிக்கலாக நம்மளுக்கு பார்வை போயிடுச்சுன்னா. இந்த விஷயத்தை ஒரு விஷயத்தோடு ஒத்து பாருங்களேன். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, என்னதான் இவங்க சொல்ல வராங்க அப்படின்னு யாருக்காவது யோசிக்க தோணுதா? உங்களுக்கான பதில் ஏதோ. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லையா, நம்மளுக்கு அடிப்படையாக நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னாக்கா கல்வி அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவை. அந்த கல்வியை கொஞ்சம் இரண்டாக பிரித்து கொள்ளுங்களேன். ஒன்று உலக கல்வி, இன்னொன்று மார்க்க கல்வி. இரண்டும் நம்மளுடைய இரு கண்களை போல் பார்க்க வேண்டுங்க. ரெண்டு கண்ணு மாதிரி தான் நம்ம கண்களை மாதிரி தான் ரெண்டையும் பார்க்கணும். ஒரு கண் நம்மளுடைய உலக கல்வி, இன்னொரு கண் நம்மளுடைய மார்க்க கல்வி. ரெண்டுல ஒன்று இல்லைன்னாலும் சிரமம்தான். ரெண்டுமே இல்லைண்டா இந்த வாழ்க்கையை வாழ்வது அவ்வளவு கடினமானதாக போய்விடும். நம்புங்கள், இது யதார்த்தமான உண்மை. இப்போ உலக கல்வியை பற்றி நம்ம முதல்ல பார்க்கலாம். உலக கல்வியை பற்றி முதல்ல நம்ம பார்க்கறதுனால உலக கல்விக்குத்தான் முதல் இடம் என்று தயவு செய்து நினைத்து கொள்ள வேண்டாம். என்றைக்குமே இறைவனுக்குத்தான் முதல் இடம். விளக்கம் சொல்லும் பொழுது உலக கல்வியிலிருந்து நான் ஆரம்பம் செய்கிறேன், அவ்வளவுதான். இப்போ உலக கல்வி அப்படின்னு வரும்போது நம்ம படிக்கிறோம், நம்ம பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம். ஏன்? பிள்ளைங்க பிறந்தாலே கொஞ்சம் வருஷம் அவங்க தத்தி அவங்க தவழ்கிறாங்க, நடக்கிறாங்க. கொஞ்சம் ஸ்டெடியானதுக்கு அப்புறமே ஸ்கூலில் போகிறதுக்கு நம்ம ரெடி ஆயிரும். எதற்காக அப்படின்னா நம்மளுக்கு தெரியுது இந்த உலகம் வளர்ச்சி அடைந்து கொண்டே தான் இருக்கிறது. நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த பூமியானது வளர்ச்சி அடைந்து கொண்டே தான் இருக்கிறது இல்லையா? வளர்ச்சி அடைந்து கொண்டு இருக்கிறது என்றால் பூமி பெருசாகிட்டே போகுதா? அப்படியல்ல. ஆரம்ப காலத்தை நினைத்து பாருங்கள், எப்படி இருந்திருக்கும்? ஆதி மனிதர்கள் இருந்த காலத்தில் இந்த உலகம் பூரா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா நிறைய செடி கொடிகள் மரங்கள் நிறைந்து அதற்கப்புறம் வந்து நீர்நிலைகள் கடல்கள் இப்படி தான் இருந்திருக்கும்.
அப்படி ஒரு காடு மாதிரி சூழ்நிலையில தான் வாழ்ந்து இருந்திருப்பாங்க இல்லையா. அதுக்கப்புறமா தான் இந்த டெவலப்மெண்ட் என்று நம்ம சொல்லக்கூடிய முன்னேற்றம் வந்தது. அந்த முன்னேற்றம் எதனால் வந்தது அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மனிதன் சிந்தித்தான். சிந்திக்கக்கூடிய ஒரு ஆற்றலை அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறான். அதை அவன் பயன்படுத்தினான். இப்போ காடு மேடா இருக்கக்கூடிய பகுதியில் பிரயாணம் பண்ணி இருந்திருப்பான். இதெல்லாம் ஒரு கற்பனை தான், பண்ணி பாருங்களேன். ஆனால் இதுதான் உண்மையாக இருந்திருக்கும். அப்போ பிரயாணம் பண்ணும் பொழுது அவன் பலவிதமான இன்னல்களை சந்தித்து இருந்திருப்பான். காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகள் நம்ம மட்டும் அந்த உலகத்தில் வாழ்றோம், மற்ற உயிரினங்கள் இருக்குது இல்லையா, அதனால அவனுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டு இருக்கும். இன்னொன்று, அப்போ என்ன பண்ணியிருப்பான், ஆயுதங்களை கண்டுபிடித்திருப்பான். அடுத்தது, அவன் நடந்து போற பாதைகள் கரடு முரடாக இருந்திருக்கும், முட்கள் இருந்திருக்கும். அப்ப அவன் நடந்து போறக்கூடிய பாதைகளை, மரங்களை வெட்டி அவனுக்கான பாதையை அவன் ஏற்படுத்தி இருப்பான். ஒரு மனிதன் செய்தது அவன் கற்றுத்தர அனைத்து மனிதர்களும் அதை பழக்கப்படுத்தி இருப்பார்கள். இப்படித்தான் நம்மளுக்கு பாதையானது அமைந்திருக்கும். அதற்கு அப்புறம் குகைகள் வாழ்ந்த மனிதன் குடியிருப்புகளை கட்ட தொடங்கினான். ஒரு பக்கம் காடு ஒதுங்கியது, ஒரு பக்கம் மனிதர்கள் பாதுகாப்பாக இருந்தாங்க. இப்படித்தான் இது எல்லாமே டெவலப்மெண்ட், மனிதனுடைய சிந்தனை முன்னேற்றம். ஒரு மனிதன் சிந்தித்தது அது அவனோட வழியை அப்படியே பின்பற்றி மற்றவர்கள் அவனிடத்திலிருந்து கற்றுக்கொண்டது. அப்படி கற்றுக்கொண்ட மனிதர்கள் முதலில் எந்த மனிதன் ஒன்றை கண்டுபிடித்தானோ அதை விட சிறப்பாக சிந்தித்து வேறொன்றை கண்டுபிடித்தது. இதுதான் டெவலப்மெண்ட், முன்னேற்றம். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப்மெண்ட் முன்னேற்றங்கள் வந்துதான் இன்னைக்கு நம்ம இந்த அளவுக்கு ஒரு அட்வான்ஸ்மெண்ட்ல நம்ம இருக்கோம். இன்னைக்கு உலகம் எவ்வளவு ஒரு முன்னேற்றத்தை கண்டு இருக்கிறது. ஆதி மனிதன் அன்றைக்கு யோசித்திருப்பானா பூமிக்கு வெளியில் ராக்கெட் விடுவதை பத்தி, சேட்டிலைட் அனுப்புவதை பத்தி, இந்த மக்களை கண்காணித்துக் கொண்டு இருக்கிறது எல்லா இடத்திலும் ட்ரோன்கள், இதெல்லாம் பத்தி யோசித்திருப்பானா? அவன் யோசித்தது வேறு. அதை தொடர்ந்து வந்த முன்னேற்றங்கள் தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு நம்ம முன்னேற்றம் அடைந்திருக்கிறோம். அப்படி முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்துல என்ன ஆகுது, ஒரு நல்ல நிலையில நம்ம வாழணும் அப்படின்னா, நமக்கு ஒரு நல்ல நிலையில வாழணும் அப்படின்னா கூட நம்மளுக்கு என்ன தேவைப்படுது? சரி, முதல்ல நம்ம எப்படி படைக்கப்பட்டிருக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா, நம்மளை எப்படியான படைப்பா அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்றால், நம்மளுக்கு பசிக்கிறது, நம்ம வயிற்றுக்கு உணவு தேவை. உணவு இல்லாமல் நம்மளால சில நாட்களுக்கு மேல் வாழ முடியாது. அப்படி வாழ்ந்தா இறந்து போயிடுவோம். நம்மளுக்கு உணவு தேவை, நம்மளுக்கு தண்ணீர் தேவை. நம்ம உடல் நோய்வாய்ப்படுற மாதிரி தான் படைக்கப்பட்டு இருக்குது. நம்மளுக்கு நோய் அந்த நோய்க்கு நம்ம மருத்துவம் பார்த்து கொள்ளணும். நம்ம இந்த பூமியில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், இன்னும் நம்ம சொர்க்கத்துக்கு போகலை. அப்போ இங்கே எல்லாமே நாம உழைத்து நம்ம தேடுதல், நம்மளுடைய உழைப்பு, இதை கொண்டு கிடைக்கிற மாதிரி தான். இதை கொண்டு நம்ம முயற்சி செஞ்சால் அல்லாஹ் கொடுப்பான். அப்படிதான் இங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? அப்போ இங்க வாழ்றதுக்கு நம்மளுக்கு அடிப்படை என்ன தேவை? நம்மளுக்கு உணவு தேவை, இருப்பதற்கு இடம் தேவை, உடுத்துவதற்கு ஆடை தேவை. நோய்வாய்ப்பட்டால் மருத்துவம் செய்ய வேண்டும். இங்கே எதுவுமே இலவசமாக கிடைக்காது, எல்லாமே பணம் கொடுத்தா தான் கிடைக்கணும் இல்லையா? இந்த பணம் என்ற ஒன்றை ஒரு முறை நடைமுறைக்கு எப்போவோ வந்துருச்சு. முதல்ல பணம் வருவதற்கு முன்னாடி பண்டமாற்று முறை என்று இருந்தது. அதுக்கப்புறம் பணம். இப்போ பணத்தை கொடுத்தா தான் நம்மளால என்ன பண்ண முடியும், நம்மளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொள்ள முடியும். நம்ம ஒரு மருத்துவமனைக்கு போனால் கூட நம்ம காசு கொடுத்தா தான் பெரிய அளவு நம்மளுக்கு மருத்துவம் கிடைக்கும். இப்போ நான் பணம் என்று பேசுறதுனால பணம் தான் வாழ்க்கையா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. பணம் தான் வாழ்க்கை, பணம் மட்டும்தான் வாழ்க்கை என்பது இல்லை. அடிப்படையாக நம்ம உயிருடன் இருப்பதற்கு, வாழ்வதற்கு நம்மளுக்கு உணவு ஆகாரம் என்று ஒன்று தேவை என்றால் கூட அதை போய் ஒரு இடத்துல வாங்கணுண்டா காசு வேணும். நம்ம அடிப்படை வாழ்க்கைக்கு நம்மளுக்கு இந்த உலக அமைப்பை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பணம் தேவைப்படுகிறது. அதை நம்ம சம்பாதிக்கணும். இப்போ நம்மளுடைய பிள்ளைகளை எடுத்துக்கொள்வோம். இப்போ காலம் எவ்வளவு முன்னேற்றம் அடைந்து விட்டது. இன்றைக்கு வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லும் போது எந்த ஒரு துறையானாலும் பயங்கர காம்படிஷன் இருக்குது. ஒரு வேலைக்கு 1,00,000 பேர் இன்டர்வியூக்கு நிற்பான். அதில் போட்டி போட்டு நம்ம வேலையை வாங்குறது இன்னைக்கு எவ்வளவு படிச்சிருந்தாலும் படித்த பிள்ளைகளுக்கே அவ்வளவு ஒரு காம்படிஷனில் போயிட்டு இருக்கு. மேலே மேலே என்ன படித்தா அந்த வேலையை வாங்கலாம், இன்னும் எந்த அளவுக்கு நம்மளை மேம்படுத்தி கொண்டால் நம்மளுக்கு இந்த வேலை கிடைக்கும், அவ்வளவு போட்டிகளுக்கு இடையில காலம் போயிட்டு இருக்குது. அப்படிங்கும் போது
இப்போ நம்மளுக்கு அந்த கல்வி அப்படிங்கிறது தான், கற்றுக்கொள்ளுதல் கல்வி அப்படிங்கிறது தான் அந்த உலகத்துக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருக்கு. அப்போ அந்த கல்வியை கல்லாக கற்றுக்கொண்டு ஒரு டிகிரி வாங்கின 2 டிகிரி வாங்கின பிள்ளைங்களே ஒவ்வொரு நிறுவனத்தில் போய் வேலைக்காக போட்டி போட்டு கொண்டு இருக்கும் பொழுது பல இன்டர்வியூ அட்டன் பண்ணி தான் அவர்கள் நல்ல வேலை கிடைக்குது. அப்படிங்கும் போது இப்போ பிள்ளைகளுக்கு கல்வி அறிவே இல்லை என்று சொன்னால் அவர்களுடைய எதிர்காலம் என்னவாகும்? எங்கே போய் எப்படி உழைப்பாங்க? எப்படி அவர்களுடைய தேவைகளை அவர்கள் நிறைவேற்றி கொள்ள முடியும்? எல்லாரும் நல்லா வாழ்கிறதுக்கு தான் ஆசைப்படுறோம். எங்கேயாவது இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லா வாழ்கிறதுக்கு ஆசைப்படாதீங்கன்னு எங்கேயாவது கூறுகிறானா? இல்லை. அப்போது நம்மளோட தேவையை நாம் நிறைவேற்றி கொள்வதற்கு, ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த உலகத்தில் அடிப்படையாக கல்வி இருக்கிறது. கல்வியை கொண்டு தான் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு, அந்த ஒரு நல்ல வேலை வாய்ப்பில் கிடைக்கிற சம்பளத்தை கொண்டு தான் ஓரளவு நம்மளால் ஒரு நல்ல வாழ்க்கையை நடத்த முடியும். இன்னைக்கு யாரோ ஒரு ஆள் படிக்காமல் இருந்தால் கூட நல்லாவே வாழ்ந்துட்டிக்கிறான், காசு பணத்தை செலவு பண்ணி நல்லா சிறப்பாக வாழ்கிறான்டா கூட அது அவனுக்கு முன்னாடி யாராவது ஒரு ஆள் கஷ்டப்பட்டு சம்பாதித்ததாக தான் இருக்கும். இருக்கலாம். ஒரு சில மக்கள் படிப்பு இல்லை என்றாலும் கூட ஒரு நல்ல நிலைமையில் இருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் இன்றைய உலகத்திற்கு நல்ல விதமாக நம்ம வாழ வேண்டும் என்றால் நம்மளுக்கு கல்வி தேவைப்படுகிறது. நம்ம பிள்ளைங்க படித்தா ஏதேனும் ஒரு வேலையில் போய் எதிர்பார்க்குற சம்பளத்தை விட கம்மியாக இருந்தாலும் கூட ஏதோ ஒன்றில் போய் இன்றைய காலத்தில் ஒரு சின்ன கடையில் போயிட்டு ஒரு சின்ன வேலை கேட்டால் கூட, ஒரு துணி கடையில் அவனுக்கு அந்த கணக்கு வழக்கு தெரியணும். அதனால எவ்வளோப்பா படிச்சிருக்க? 8ஆம் கிளாஸ் படிச்சிருக்கியா, 10ஆம் கிளாஸ் படிச்சிருக்கியான்னு கேட்குறாங்க. அதை விட இன்னும் கொஞ்சம் மேலே உள்ள வேலைக்கு போனால் என்ன டிகிரி படிச்சிருக்கேன் அதான் கேட்பாங்க. இன்றைக்கு படிப்பை வச்சு தான் எல்லாமே. அப்போது பிள்ளைங்க படிக்கலைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய எதிர்காலம் கண்டிப்பாக சிரமத்தோடு போய்கொண்டு தான் இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, அது ஏற்றுக்கொள்ளவும் முடியாது எந்த காலத்துலேயும். படித்தவனுக்கு ஒரு வேலை, படிக்காதவனுக்கு பல வேலையும். இதை என்ன மாதிரி யோசித்து சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. படித்தவனுக்கு ஒரு வேலை அப்படின்னாக்கா சரி ஓகே, படித்திருக்கிறான், ஏதோ ஒன்றை டார்கெட் பண்ணி அவன் படிக்கிறான், அதே வேலையை அவன் டார்கெட் பண்ணி போய்கிட்டே இருக்கான், அவனுக்கு அந்த வேலை கிடைக்கும். இல்லை என்றாலும் கூட அதற்கு ரிலேட்டடான ஒரு வேலையில் உட்காந்துருவான். ஒரு பாதி ஒத்து போகுதுன்னு வச்சுக்கலாம். படிக்காதவனுக்கு பல வேலை என்றால் எல்லா வேலையும் படிக்காதவனுக்கு பிள்ளைங்களுக்கு கிடைச்சிடுமா? படிக்காத பிள்ளைங்க பெரிய அளவில் ஒரு நல்ல விதமாக வாழ ஆசைப்படுறாங்க. அவங்க ஒரு பெரிய இடத்துல படிக்கலை, ஒரு பெரிய இடத்துல போய் டக்குன்னு போய் எனக்கு இந்த வேலை கொடுத்துருவானா? படிக்காதவனுக்கு பல வேலை என்றால் பலவிதமான கஷ்டமான சூழ்நிலைகளை அவர்கள் எதிர்கொண்டு பலவிதமான வேலைகளுக்கும் போராடி ஏதோ ஒன்றில் ஒரு வேலை பார்த்து கொண்டு இருப்பார்கள். பல வேலைகளையும் இது செய்யலாமா அது செய்யலாமாங்கிற ஒரு குழப்பத்தில் பல வேலைகளையும் சம்பாதிக்கலாம். அப்படிதான் சூழ்நிலை இருக்குமே தவிர்த்து இதை படிக்காதவருக்கு சாதகமாக இதை எடுத்துக்கொள்ள முடியாது. படித்தவனுக்கு ஒரு வேலை, படிக்கலைன்னா எங்களுக்கு பல வேலையும் தேடி நீங்கள் முட்டி மோதணும். வேலை கிடைக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. ஸோ வாழ்க்கைக்கு அடிப்படையாக ஒரு நம்மளுக்கு தேவையான நம்மளோட உணவு, உடை, இருக்கும் இடம், நம்ம இருப்பவர்களை பார்த்து கொள்வதற்கு, அதுக்கு நம்மளுக்கு நோய் வந்தால் மருத்துவம் செய்வதற்கு, இதற்கெல்லாம் பணம் தேவை. அதை சம்பாதிக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் படிப்பு இருந்தால் தான் ஒரு நல்ல சம்பாத்தியத்தில் இருக்கலாம். படிப்பில்லை என்றால் சிரமம் தான். நான் வந்ததை சொல்லிட்டேன். இன்னும் கல்வினால் நம்மளுக்கு என்னெல்லாம் பயன் கிடைக்கிது அப்படின்னா நிறைய பயன்கள் கிடைக்குதுங்க. நம்ம பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளை அனுப்புகிறோம், நாம் படிக்க போகிறோம். என்ன ஆகுது அப்படின்னா அங்கே நல்ல ஆசிரியர்களும் நம்மளுக்கு ஒரு நல்ல பாடத்திட்டமும் கிடைத்து விட்டால் நாம் தான் அதிர்ஷ்டசாலி. பாடத்திட்டத்தின் மூலியமாக நம்ம பல நல்ல விஷயங்களையும் கற்றுக்கொள்ளலாம். நம்ம அறிவை வளர்த்து கொள்ளக்கூடிய இடமாகத்தான் கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய பள்ளிக்கூடமோ இல்லை காலேஜோ இருக்குது. இன்றைக்கு புதுசு புதுசாக மனுஷன் ஒரு காரியத்தை கண்டுபிடிக்கிறான். அதில் இருக்கிற சிரமம், அதில் சில சிரமம் இருக்குது. அந்த சிரமத்தை போக்க அதை விட நவீனமாக ஒன்று கண்டுபிடிக்கிறான். எப்படி கண்டுபிடிக்கிறான்? படிப்பின் மூலியமாக தான் கண்டுபிடிக்கிறான். ஒருத்தன் ஒன்று கண்டுபிடிக்கிறான், அதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறான், அது எஜுகேஷன் ஆகுது. அதை பயன்படுத்தி அந்த மாணவர்கள் அதை விட சிறந்ததாக சிலதை கண்டுபிடிக்கிறாங்க. இப்படி தான் உலகம் வளர்ச்சி அடைஞ்சிட்டு வந்துச்சு. ஓகே, அந்த போகிறதுனால நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. கல்வி நிறுவனத்துக்கு போகிறது, பள்ளிக்கு போகிறதுனால வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. அப்போ கொஞ்ச நேரம் என்ன செய்கிறாங்க, அப்பா அம்மா விட்டு அவங்க கொஞ்சம் தூரமாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வேறு மனிதர்களுடைய கண்ட்ரோலில் இருக்கிறாங்க. நல்ல விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கப்படுது, பாடங்கள் நடத்தப்படுது, அதை அவங்க கவனிக்கிறாங்க.
அப்போது ஒரு யதார்த்தமாக கண்டுமேனிக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை ஒரு ஒழுங்குபடுது. வீடெண்டா அலட்சியமாக எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய இடம் எப்படிங்கும்போது அங்கே ஒரு ஒழுங்குமுறை இருக்கும், அங்கே ஒரு கண்காணிப்பு இருக்கும். ஆசிரியர்களின் கண்காணிப்பில் ஒரு ஒழுங்குமுறை அந்த பிள்ளைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கப்படுது. நல்ல பாடங்களை பிள்ளைங்கள் கற்றுக்கொள்கிறாங்க. அதுக்கப்புறமா அவர்களுக்குள்ளார இருக்கக்கூடிய திறமையை வளர்க்கக்கூடிய இடமாகவும் கல்வி கற்கக்கூடிய இடங்கள் இருக்குது. ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா. அப்போ அந்த ஒவ்வொரு பிள்ளைக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்கும். அந்த வீட்டில் எத்தனை பேர் வந்து நம்ம கவனிக்கிறோம், உத்து நோக்கி கவனிக்கக்கூடியவர்கள் கவனிக்கிறோம், அதை மோட்டிவேட் பண்ணுறோம், என்கரேஜ் பண்ணுறோம், மேலும் மேலும் ஊக்கம் கொடுத்து அதில் சிறப்பாக வரத்துக்கு, அதுக்கு கூட சிறப்பாவதற்கு, சிறப்பாக அந்த பிள்ளைங்க தேர்ச்சி பெறுவதற்கு அதுக்குன்னு உள்ள ஒரு மாஸ்டர்கிட்ட இல்லை டீச்சர்கிட்ட கொண்டு போய் விடுறோம். அதில் ட்ரைனிங் எடுக்கிறாங்க, அதில் பிள்ளைங்க சாதிக்கிறாங்க. அதுக்குமே ஒரு அதில் கை தேர்ந்த மனிதர் தேவைப்படுகிறார். நம்ம வீட்டிலேயே பிள்ளைங்களை வச்சுருந்தோம் அப்படின்னா எல்லாத்தையும் பிள்ளைங்க நம்ம எல்லாம் எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். நம்ம வீட்டை விட்டு போகக்கூடிய நேரத்தில் என்ன செய்யும், மற்ற இடத்துல ஒரு ஆசிரியர்கள் கண்காணிப்பில் படிப்பில் இருக்கும் பொழுது என்ன செய்யும் அப்படின்னா தனக்கு என்ன சொல்கிறது, அந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் கூட நிறைய பிள்ளைங்களுக்கு வரும். இந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் அப்படின்னு சொன்னாக்கா என்ன அப்படின்னாக்கா, அடுத்த வர உதவி எல்லாமே ஒரு சிறு சிரமம் ஏதாவது ஏற்பட்டால் கூட அதை முயற்சி எடுத்து அந்த சிரமத்திலேருந்து அந்த பிள்ளைங்க வெளியே வந்துடுவாங்க. இன்னும் பலதரப்பட்ட சூழ்நிலையில் வளர்ந்த பிள்ளைகள், பல விதமான ஆசிரியர்கள், பல விதமான மனிதர்களை பார்க்கும் பொழுது, அவர்களிடத்துல ஒன்றா உட்காந்து படிக்கும்போது, உரையாடும் பொழுது இந்த சோசியல் பிஹேவியர் அப்படின்னு சொல்கிறோம், ஒரு நல்ல ஒரு பழகக்கூடிய ஒரு தன்மை வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு இருக்குது. நம்ம எவ்வளோ நேரம் வீட்டில் உட்கார வச்சுருந்தா நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, அதிகப்படியான நேரம் இப்போல்லாம் ஃபோனில் தான். அதிகப்படியாக நம்மக்கிட்ட பேசுகிறத விட நாம் போய் ஏதாவது பேசும்போது தான் அவங்க பதில் பேசுகிறாங்க. அந்த மாதிரி ஆகி போச்சு. அப்போது வெளியில் போகும்போது வெளியே இருக்கக்கூடிய அந்த பிள்ளைங்களோட பழகும்போது ஒரு நல்ல ஒரு இன்ட்ராக்ட், ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா பேசக்கூடிய ஒரு நல்ல தன்மை வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு வளருது. ஏன்னா அவங்க பாடங்கள் நடத்தும் போது அவங்க கவனிக்கக்கூடிய தன்மை வந்து அவங்களுக்கு அதிகமாகுது. கேள்விகள், அதுக்கு ஒரு பாடத்தை நடத்தி முடிச்சுட்டு கேள்விகள் கேட்கும்போது அதில் பதில் சொல்கிறதுக்காக சிந்திக்கிறாங்க. அந்த சிந்திக்கக்கூடிய தன்மைகள் அதிகமாகுது. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். நான் உங்களுக்கு இன்னும் வளவலன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன், கேட்டுட்டு இருக்கிறேன். நீங்கள் எத்தனை பேர் என்னை விட பல மடங்கு புத்திசாலிகளாக இருப்பீங்க. உங்களுக்கு இந்த காலம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, இந்த காலத்தில் கல்விக்கு எவ்வளவு அவசியம், கல்வி இல்லை என்றால் நம்ம பிள்ளைங்க எப்படி எதிர்காலத்தில் என்ன வேலை செய்வாங்க, அவங்களோட நிலைமை என்ன ஆகுங்கிறது தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் இன்றைக்கி என்ன பண்ணுறோம், எல்லாரும் பிள்ளைங்களை வந்து ஒரு ஸ்டேஜ் ஓரளவு 2.5 வயசு ஆனத்தோடையே எல்கேஜிக்கு ட்ரைனிங் கொடுக்க ப்ரீகேஜிக்கு அனுப்பி போயிடுறோம். அல்ஹம்துலில்லாஹ் இப்போ எல்லாருமே கல்வியை வந்து போட்டு கொண்டு பிள்ளைங்களுக்கு கொடுக்க தான் செய்கிறோம். ஸோ இதுக்காக தான் நான் முதல்ல கல்வியை கையில் எடுத்தேன். ஆனால் அப்படி நம்ம இந்த உலக கல்வியால் பயன் அப்படி என்று சொன்னால் இன்னும் நிறைய நம்மளை நம்ம மேம்படுத்தி கொள்ளலாம். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் எப்படி சொல்லுவாங்க இல்லையா, ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் மேம்படுத்தி கொள்வது, ஒரு காம்படிஷன். இன்னும் உலக வளர்ச்சிக்கு கல்வி ரொம்ப தேவை. நாம் முன்னேறிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளை சேர்ந்த சமுதாயத்துக்கு நம்ம அந்த கொஞ்சம் என்ன சொல்கிறது, இப்போது படித்த ஒரு மனிதன் இருக்கிறான், ஒரு இன்ஜினியர் இருக்கிறான், அவன் நல்ல ஒரு பெரிய அளவில் படித்து இன்ஜினியர் ஆகிட்டான். அப்படிங்கும் போது அவன் என்ன செய்வான், அவனோட திங்கிங் எப்படி இருக்கும், அவனோட தாட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு இடத்த பார்க்குறான் அப்படிங்கும் போது அந்த மக்களுக்கு இதை கொஞ்சம் வசதி வாய்ப்பாக இதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தா இவங்களுடைய கஷ்டங்கள் குறையுமே அப்படின்னு நினைப்பான். இப்படித்தானே அந்த கட்டடக்கலை வளர்ந்து கொண்டே போனது. கூரை வீட்டிலிருந்து ஓடு வச்ச வீடு, மர வீடு, அதுக்கப்புறம் வந்து சின்ன அளவில் ஒரு மாடி வீடு, ஃப்ளாட் ஹவுஸு, அப்பார்ட்மெண்ட். வளர்ச்சி தானே எல்லாமே வந்து சிந்தனை, கண்டுபிடிப்புகள் தானே. அதுதானே கல்வி. கற்றுக்கொள்வது, செயல்படுத்துவது. அப்போது என்றைக்குமே வந்து கல்வி ஒரு உயர்ந்த நிலையை தான் நம்மளை வந்து தொட வைக்கும். கல்வியினால் வீணாக போனவங்க அப்படிங்கிறது சொல்ல முடியாது. கல்வி வந்து என்னையுமே மக்களை வந்து உயர்த்தக்கூடியதாக தான் இருக்கிறது, ஒரு மேல்நிலை கொண்டு போகிறதாக தான் இருக்கிறது.
அடிப்படையாக வாழ்க்கைக்கு நம்மளோட முன்னேற்றத்துக்கு கல்வி தேவைப்படுது. ஓகே, இதை எல்லாருமே இப்போ நல்லா படிக்க வைக்கிறீங்க, எல்லாம் நல்லா படிக்க வைக்கிறோம் பிள்ளைங்களை. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். நெக்ஸ்ட்டு மார்க்க கல்வி. கல்விக்கு, உலக கல்விக்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவத்தை நம்ம மார்க்க கல்விக்கு கொடுக்குறோமா? ஹானஸ்டாக சொன்னால் ஒரு பாதி மக்கள் கொடுக்குறோம், ஒரு பாதி மக்கள் கொடுக்கறது கிடையாது. இதில் இன்னும் சில பேர் இருக்காங்க, எப்படி அப்படின்னா தேவையானதை மட்டும் கற்றுக்கொள்வது, முழுவதுமாக இல்லாமல். இப்படி 3 பிரிவாக இருக்கிறோம், அதுதான் உண்மை. ஏன் நம்ம மார்க்க கல்வியை, உலக கல்விக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை மார்க்க கல்விக்கு கொடுக்கறது கிடையாது அப்படின்னா ஒரு அலட்சியம்தான், அச்சமில்லை அப்படி என்று கூட சொல்லலாம். அல்லாஹ் இடத்துல அச்சமில்லை என்று கூட சொல்லலாம். இப்போ நாமெல்லாம் முஸ்லீமாக இருக்கோம் அப்படின்னு சொன்னால், முஸ்லீமாக இருக்கக்கூடிய நம்மக்கிட்ட வந்து யாரோ ஒரு வேறு மதத்தை சேர்ந்த சகோதரனோ சகோதரியோ நம்ம பிள்ளைங்க கிட்ட வந்து, அப்பா நீங்கள் முஸ்லீம் தானே, முஸ்லீம்ல என்ன சொல்லுங்கள், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எப்படி மற்றவங்களோட நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்கண்டா ஒரு தெளிவான விளக்கத்தை நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்க தெரியுமா? பிள்ளைங்களை விடுங்க, சின்ன பிள்ளைங்களை விடுங்க, பெரிய பிள்ளைங்களுக்கு அவங்களே விடுங்க. நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் ஒரு தெளிவான மார்க்கம் பற்றின விளக்கத்தை எடுத்து சொல்வதற்கு? சரி, ஒன்று வேணாம், உங்கள் குரானில் என்னென்னலாம் சொல்லப்பட்டுகிறது கொஞ்சமாவது எனக்கு எடுத்து சொல்லுங்க அப்படின்னா நம்மளால லிஸ்ட்டை போட்டு ஓரளவுக்காவது சொல்ல தெரியுமா? ஒரு சில பேருக்கு தான் சொல்ல தெரியும். ஏண்டா அந்த நிலைமையில தான் நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு நான் பார்க்குறேன், என்னோடு இருக்கக்கூடிய பழகக்கூடிய மனிதர்கள்லேயே நான் நிறைய பேரை பார்க்குறேன். எதுக்காக ஒரு முஸ்லீமாக இருக்கிற நம்ம எதுக்காக இந்த காரியத்தை செய்கிறோம், எதுக்காக இந்த காரியம் நம்மளுக்கு தடை செய்யப்பட்டதுங்கிறது கூட தெரியாமல் நிறைய பேர் இருந்துட்டு தான் இருக்காங்க. அதுதான் யதார்த்தம். ஏன் அப்படின்னா மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ள, உலக கல்விக்கு கொடுக்கக்கூடிய அதே முக்கியத்துவத்தை மார்க்க கல்விக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த நிலையிலிருந்து நம்ம எப்போவோ மாறுபட்டிருப்போம். இப்போ திருக்குரான் இருக்கு இல்லையா, திருக்குரான் நம்மளுக்கு எப்படி கிடைக்கப்பட்டது? எத்தனை ஆண்டு காலமாக கொஞ்சம் கொஞ்சமாக இறைவனிடத்திலிருந்து நம்மளுக்கு இறங்கின வசனங்கள். ஹிரா குகையில் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிமையில் இருக்கும் பொழுது ரமலானுடைய மாதத்தில் முதலாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ற மலக்கால் முதலாக அல்லாஹ் என்ன பண்ணா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி முதல் வசனத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுத்தந்தான். ஓதுங்கள் என்று கூறினார்கள். இதுதான் ஆரம்பம். அதிலிருந்து அவர்களுடைய பணி ஆரம்பித்தது. அவ்வளவு ஈஸியாவா நம்மளுடைய மார்க்கம் முழுமையாக்கப்பட்டது? ஒன்றுவானா அந்த நபிகளார்களுடைய வாழ்க்கை சம்பவங்கள் அதை படித்தால எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. இந்த மார்க்கத்தை முழுமையாக்குவதற்கு எவ்வளவு கஷ்டங்களை அவர்கள் எதிர்கொண்டார்கள், எவ்வளவு சிரமங்களை எதிர்கொண்டார்கள். அதை நம்ம ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தால் கூட நாம் அந்த மார்க்க கல்வியை விடமாட்டோம். இன்னைக்கு பல வீடுகளில், எல்லா முஸ்லீம் வீட்லேயும் குரான் இருக்கு. சில நேரங்களில் பார்த்தா மனசுக்கு வேதனையாக இருக்கும். என்னண்டா வீட்டில் இருக்கிற எல்லா பொருளும் பளபளன்னு இருக்கும், அந்த குரான் மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே தூசி படர்ந்து இருக்கும். எடுத்தா தானே கையில். தினமும் ஃபோனை நம்ம செக் பண்ணுறோம் இல்லையா? தினமும் ஃபோனை செக் பண்ணுறோம். யாரெல்லாம் நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருக்கா, யாரெல்லாம் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கா, உடனே ரிப்ளை பண்ணுறோம். இல்லை கொஞ்சம் வேலையை முடிச்சுட்டு லேட்டாவது அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ரிப்ளை பண்ணுறோம். ஆனால் இந்த இறைவசனம் என்ன? அது நமக்கும் அல்லாஹுக்குமான தொடர்பு. இறைவனுக்கும் நம்மளை படைத்த, நமக்காக அனைத்தையும் படைத்த அல்லாஹ் ரப்பில் ஆலமீனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு தான். அவன் சொன்ன வார்த்தைகள் தான் இன்னைக்கு நம்மளுக்கு குரானாக கையிலே கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது எப்படி பாதுகாத்தாங்க தெரியுமா? ஒவ்வொரு வசனங்கள் வர வர என்ன பண்ணியிருக்காங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய சஹாபாக்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதை பாதுகாப்பதற்காக
அதுக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அந்த பேரித்த மர மட்டையில் வந்து எழுதி 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 வசனங்களை பாதுகாப்பது, விலங்குகளின் தோள்களை பதப்படுத்தி அதில் எழுதி பாதுகாப்பது, இந்த மாதிரி நிறைய முறைகளில் பாதுகாக்கப்பட்டு அவர்களின் மரணத்துக்கு பிற்பாடு அப்புறம்தான் நம்மளுக்கு வந்து இது ஒரு புத்தகமாக வடிவமைக்கப்பட்டு நம்மளுக்கு கிடைச்சது. ஒரே நாளில் கிடைக்கப்பட்டதா இந்த குர்ஆன்? இதில் இருக்கக்கூடிய செய்தி என்னதான் அல்லாஹ் சொல்லியிருக்கான்னு நம்மள எத்தனை பேர் சிந்தித்து பார்ப்போம்? ஓகே, முஸ்லீம் வீடுனா குர்ஆன் இருக்கணும், அதனால குர்ஆன் இருக்கு. அதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம என்னைக்கு படிக்கிறது? அல்லாஹ் நம்மளுக்கு என்ன நம்மளுக்கான ஒரு கம்ப்ளீட் கைடன்ஸை அதுதான், வழிகாட்டலே அதுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களுக்காக கேட்ட நேர் வழிகாட்டல் தான் அல்லாஹ் இடத்திலிருந்து ஒவ்வொன்றுக்கும் கிடைத்த வழிகாட்டல் பதில்கள் தான் இன்னைக்கு வந்து வசனங்களாக இருக்கிறது குர்ஆனா. அப்போ அந்த நேர்வழி காட்டல் என்ன என்ன இருக்குது, அதில் என்ன சொல்லியிருக்காங்கங்கிறத நம்ம எடுத்து பார்க்கறதும் கிடையாது, படிக்கிறதும் கிடையாது, அதை செயல்படுத்துறதும் கிடையாது. ஒரு முஸ்லீம் என்றால் நம்ம வந்து என்ன செய்யணும்? நம்ம நம்பிக்கை கொள்கிறோம் அப்படின்னா என்னென்ன நம்பணும்? அல்லாஹ் ஒருவன் தான் அப்படின்னு நம்பணும், இணை வைக்கக்கூடாது. அது மாதிரி மலக்குமார்கள் இருக்கிறார்கள், ஜின்கள் இருக்கிறது, அதே மாதிரி மறுமை நாள் இருக்கிறது, நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட வேதங்கள் அதை நம்பணும், ஜட்ஜ்மெண்ட் டே தீர்ப்பளிக்கக்கூடிய நாள் அது இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம நம்பணும் இல்லையா? அப்போது இந்த உலகத்தோடு நம்மளுக்கு ஒவ்வொரு முஸ்லீமும் நம்பிக்கை ஆழமாக கொள்ள வேண்டியது, இந்த உலகத்தோடு நம்மளுக்கு எல்லாமே முடிஞ்சு போகிறது இல்லை, இது தொடர்றது தான் நம்ம நியாய தீர்ப்பு நாள். அப்படின்னா என்ன? இங்கே இருக்கக்கூடிய எல்லா வழக்குகளுக்கும் அங்கே தீர்ப்பு கொடுக்கப்படுது. அப்போ அந்த இறைவனை நம்ம சந்திக்கத்தான் நம்ம போகிறோம். இந்த உலகத்தில் முடியாது, மறுமை நாளில் இறைவன் வந்து நம்ம சந்திக்கத்தான் போகிறோம். அப்போது அந்த ஜட்ஜ்மெண்ட் டே இருக்குது, இதெல்லாம் நம்ம ஆழமாக நம்புகிறோம். அப்படிங்கும் போது இந்த குர்ஆன் வந்து நமக்காக சாட்சி கூறுமா? வறுமை நாளில் நம்மளுக்காக குர்ஆன் வந்து நிற்குமா? இந்த விஷயமெல்லாம் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம், ஆனாலும் நம்ம திரும்பி பார்க்காம இருக்கிறது என்பது எவ்வளவு வேதனையான விஷயம். முதல்ல நாம யாரு அப்படி, நம்ம எந்த நிலையில இருக்கிறோம், நாம யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னாக்கா நம்ம குர்ஆனை படிக்கணும் தெரியுமா? நான் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னாக்கா, சூரா அல் பக்ரா இருக்கு பாருங்க, அதுல ஆரம்ப வசனங்களை படிச்சிங்கன்னு வச்சிங்களேன், அலிஃப் லாம் மீம், அதற்கு அர்த்தம் தெரியாது. அப்புறம் தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீ ஹுதல் லில் முத்தகீன் அப்படின்னு வசனங்கள் ஆரம்பிக்கும் இல்லையா? அந்த வசனங்களை ஓதி இருக்கீங்களா? அதற்கான அர்த்தத்தை நீங்கள் படித்து இருக்கிறீங்களா? அது தொடர்ச்சியாக படிச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, மனுஷங்களோட தன்மையை பற்றி அழகாக சொல்லுவான். முஃமின் என்றால் அவர்கள் எத்தகையவர்களாக இருப்பார்கள், எதையெல்லாம் கடைபிடிப்பார்கள், அவர்களுடைய தன்மை எப்படியானதாக இருக்கும், வெற்றியாளர்னா யாரு, யாருக்கு சொர்க்கம் கிடைக்க போகுது, சொர்க்கம் அங்கே என்ன அவர்கள் சொர்க்கத்தில் கிடைக்க பெறுவார்கள், அதே மாதிரி நம்பிக்கை கொண்டவங்க எப்படி இருப்பாங்க, நம்பிக்கை கொள்ளாதவர்கள் எப்படி இருப்பாங்க, இந்த நம்பிக்கையே கொள்ள மாட்டேன்னு வைராக்கியமாக இருக்கக்கூடிய மனிதர்கள்ட்ட நீங்கள் பேசினாலும் அவங்க காது வந்து குருடாதான் இருக்கும். அப்படிங்கிற மாதிரி அவர்களுடைய தன்மையை பற்றி என்னதான் நீங்கள் சொன்னாலும் அவர்களுக்கு வந்து அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் ஏற்றுக்கொள்ளல, அதனால் நான் ஒரு முத்திரையை பயத்து விட்டேன், அவர்களுக்கு ஏறாது அப்படின்னு அல்லாஹ் தெளிவாக கூறுகிறான். இன்னும் ஒரு தரப்பு மக்கள், ஒருத்தவங்க ஏற்றுக்கொள்வாங்க, இன்னொருத்தவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏற்றுக்கொள்வங்களுடைய தன்மை எப்படி இருக்கும், ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய தன்மை எப்படி இருக்கும்? நாங்களும் நம்பினோம், நம்பிக்கை கொண்டோம் என்று சொல்வோரும் மனிதர்களில் உண்டு. ஆனால் அவர்கள் அத்தகையவர்கள் அல்ல, அவங்க பொய் சொல்வாங்க. அவங்கள சார்ந்த மனிதர்களோடு இருக்கும் பொழுது இவர்களை நம்பிக்கை கொண்டது போல் நாங்களும் நம்பிக்கை கொள்வோமா அப்படியெல்லாம் வசனங்களில் வருதுங்க, படித்து பாருங்க. அதாவது நம்பிக்கை கொண்டதாக நடிக்க வேண்டியது. இந்த மாதிரி மனிதர்களுடைய தன்மை, இந்த 3 கேட்டகரியில் நம்ம எதை சேர்ந்தவர்களாக நம்ம இருக்கிறோம், நம்மளை அறிந்து கொள்ள ரொம்ப தெளிவாக அந்த வசனங்களில் கூறப்பட்டு இருக்கிறது. நம்ம நம்பிக்கையாளராக இருந்தால் நம்ம வெற்றி கொள்வோமா? வெற்றி கொண்டால் நமக்கு என்ன பரிசு? நம்பிக்கை கொள்ளாத மக்கள், நடிக்கக்கூடிய மக்கள், அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும், அவர்களுக்கு தோல்வி கிடைக்கும், அவர்களுடைய வியாபாரம் நஷ்டத்தில் போகும், எல்லாமே சொல்லப்பட்டு இருக்கிறது. அது முதல் இதில். இன்னும் மேலே போனால் நிறைய வசனங்கள் வரும்.
இப்போ ஆரம்பத்தில் நம்மளை யாரு நம்ம தெரிந்து கொள்வதற்கே இதில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதை தவிர்த்து குரானை படிக்கிறதுனால நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்லாம் கிடைக்குது அப்படின்னா, இறைவனுக்கும் நமக்குமான அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த கனெக்ஷன், இறைவனுக்கும் நமக்குமான அந்த ஒரு பாசம் அதிகரிக்கும், ஈடுபாடுகள் அதிகரிக்கும், இறைவன் மீதான பாசம் நம்மளுக்கு அதிகரிக்கும், இறைவன் மீதான நம்பிக்கை நமக்கு அதிகரிக்கும். எவ்வளவு ஞானம் மிக்கவன் அல்லாஹ் என்று நாம் யோசிப்போம், சிந்திப்போம். எவ்வளவு அவனோட ஞானத்தை நினைத்து நம்ம பிரமித்து போவோம். அதுதான் நம்மளுக்கான நேர்வழி காட்டலாக இருக்கிறது. குரானை படிப்பதனால் நம்மளுக்கு நன்மை கிடைக்கிறது. சிரமப்பட்டு படித்தோம் என்று சொன்னால் நன்மையை 2 மடங்காக அல்லாஹ் தருகிறேன் என்று கூறுகிறான். குரானை ஓதும் போது ஒரு மன நிம்மதி கிடைக்கும். உணர்ந்திருக்கிறீங்களா? அதை ஓதி பார்த்தால் உணரலாம் அந்த மன நிம்மதி. நான் சாட்சிங்க. எவ்வளவோ கஷ்டமான சூழ்நிலைகளில் யார்கிட்டையும் பேசும்போது கிடைக்கிறது, நம்ம ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிக்கும் போது கிடைக்கக்கூடிய சந்தோஷமெல்லாம் இதோட கம்பேர் பண்ணும்போது ஒன்றுமே இல்லை. அந்த குரானை ஓதும் போது அது ஒரு இனம் புரியாத ஒரு அமைதி, மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்க தான் செய்யுது. இது நான் உணர்ந்திருக்கேன், என்ன மாதிரி பல பேர். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் நாம் ஒரு முஸ்லீம்டா, முதல்ல நம்ம முஸ்லீம் அப்படின்னு சொல்லிக்கிறோமே, நம்மளோட நம்பிக்கை என்ன, முஸ்லீம் ஏன்னு சொல்கிறோம், ஏன் நம்மளை முஸ்லீம்னு சொல்லிக்கிறோம், மற்றவங்களோட நம்ம எப்படி மாறுபடுறோம், நம்மளோட கொள்கைகள், அடிப்படை கொள்கைகள் என்ன. இந்த ஓர் இறை கொள்கை, அதை பற்றி நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம தெளிவாக நம்ம பாடம் எடுத்திருக்கிறோமா, சொல்லியிருக்கிறோமா, விளக்கம் தந்திருக்கிறோமா? இஸ்லாத்தின் அடிப்படை என்ன? அல்லாஹ் ஒருவன் தான், அவன் தான் எல்லாத்தையும் வடிவமைச்சான், எல்லாத்தையும் உருவாக்குனது அவன் தான். அவனோட தன்மைகள் என்ன அப்படின்னு கேட்டால் நம்மள எத்தனை பேருக்கு விளக்கமாக சொல்ல தெரியும்? இந்த ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் அல்லாஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னை பற்றி அல்லாஹ் எப்படி தெரியப்படுத்திக்கிறான் குர்ஆனில் தன்னோட தன்மையை பற்றி? இதில் எத்தனை விஷயங்கள் நம்ம அறிந்திருக்கிறோம், எத்தனை விஷயங்கள் நமக்கு அறியாதது இருக்குது. இன்னும் மேலே மேலே ஒவ்வொரு வசனங்களை படிக்கும்போது அது நம்மளை பல விதத்தில் நம்மளை சிந்திக்க தோன்றும். சரி, போதும், 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் சொல்வது ஒன்று தான், நம்ம பிள்ளைங்களும் சரி நாமளும் சரி, நம்மளுக்கு 2 கண்களும் தேவை. ஒரு கண் உலக கல்வி, ஒரு கண் மார்க்க கல்வி. ஃபிசிக்கலாக நம்ம உடம்புல ஒரு கண் இல்லைண்டா எப்படி சிரமப்படுவோமோ அதே தான். 2 கண்கள் இல்லைண்டா எப்படி சிரமப்படுவோம் அது எல்லாருக்கும் தெரியும். அடுத்தவரோட உதவியை நம்ம நாடி போவோம். நம்மளுக்கு வழிகாட்டக்கூடியவங்க எப்படியானவங்க நம்மளுக்கு தெரியாது. நாம் ஒரு திறன்பட்ட மனிதர் ஆற வரைக்கும் பல வகையில் முட்டி மோதி காயப்பட்டு சிரமப்படுவோம். அதாவது நம்ம பிள்ளைங்களும் சரி நாமளும் சரி, உலக கல்வி மார்க்க கல்வி 2மே இந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்கப்படலை, ஒரு பொடாப்போக்கி அவங்க வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சுன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்கள நம்ம இந்த உலகத்திலையும் கஷ்டப்படணுமா, அந்த மறுமை வாழ்க்கையில் அவங்க வெற்றியாளராக ஆக வேண்டாமா, அங்கேயும் கஷ்டப்படணுமா? யாராவது நம்மளை நெருக்கமான மனிதராக இருக்கட்டும், நாம் நெருப்பில் குதிக்க ஆசைப்படுவோமா? நம்ம பாசம் வைத்துக்கூடிய மனிதர்களை நெருப்பில் போட்டு கருக ஆசைப்படுவோமா? நம்ம குழந்தைங்களா இருக்கட்டும், ஒரு நெருப்பில் போட்டு நம்ம கருக ஆசைப்படுவோமா? மாட்டோம் இல்லையா? அல்லாஹ் நம்ம மீது அளவுக்கு அதிகமாக பாசத்தை வைத்திருக்கிறாங்க. அதை நம்ம முதல்ல அறிந்து கொள்ளணும். இன்மைக்கும் வெற்றியாளராக ஆகணும், மறுமைக்கும் வெற்றியாளராக நம்ம ஆகணும்டா. அவனோட துணை இல்லாமல் முடியாது. இந்த உலக வாழ்க்கையை வாழ்வதற்கு அடிப்படையாக கல்வி தேவைப்படுகிறது. கல்வி இல்லை என்றால் சிரமம். அது ஒரு கண். மறுமை வாழ்க்கை என்பது அதுதான் நம்மளுக்கு இந்த உலகத்திலையும் நம்மளை பாதுகாக்கக்கூடியது, மறு உலகத்திலையும் நம்மளுக்கு சிறப்பான வாழ்க்கை, அல்லாஹ்வுடைய கருணையை நமக்கு கொடுக்கக்கூடியது மார்க்க கல்வி. அதில் மார்க்க கல்வியை படித்தாதான் நம்மளுக்கு அல்லாஹ் இடத்துல நாம் பாவ மன்னிப்புகள் நிறைய கேட்கணுங்கிறத நம்மளுக்கு உரைக்கும். அவன் மன்னிப்பவன், மன்னிப்பான். நம்ம எல்லாரும் பாவம் செய்யாத மக்களா? தெரிஞ்சு இது செய்யாமல் கூட இருக்கலாம், தெரியாமல் எவ்வளவோ செஞ்சுருக்கலாம். அதாவது ஆதமின் மக்கள் எல்லாமே
பாவம் செஞ்சவர்கள் தான். அப்போது மன்னிப்பு கேட்டுக்கொண்டே தான் இருக்கணும் காலம் முழுக்க நம்ம அல்லாஹ்விடத்தில். நம்மளுக்கு மறுமை வாழ்க்கைக்கு இருக்குது அப்படின்னு நம்பணும் அப்படின்னாக்கா, அங்கே ஒரு சிறப்பான நிம்மதியான வாழ்க்கை வாழணும், சொர்க்கவாதியாக போகணும் அப்படின்னா நம்மளுக்கு மார்க்க கல்வி ரொம்ப முக்கியம். ஸோ மார்க்க கல்விக்குள் தயவுசெய்து நுழைந்து விடுங்கள். நம்மளோட சந்ததியினரையும் மார்க்க கல்வி கற்கக்கூடிய பிள்ளைகளாக உருவாக்கணும். அது எதுக்கோ எவ்வளவோ முயற்சிகள் எடுக்கும் பொழுது நம்ம பிள்ளைங்களுக்கு 2 கண்ணும் நல்லா பிரைட்டாக தெரியணும், பிரகாசமாக இருக்கணும் என்று எப்போதுமே சிந்தனை வைத்து கொள்ளுங்கள். கண்ணு தெரியாதவங்களுக்கு பல வழிகள் காட்டப்படும், பல வழியில் போய் சீரழிஞ்சு போயிடுவாங்க. அப்போது கண்கள், நமக்கு கண்கள் இருந்தால் போதும், அந்த ஒரு தெளிவு, அந்த ஒரு ஞானம் நம்மளுக்கு கிடைக்க பெற்றால் போதும். அது கல்வியிலிருந்து தான் கிடைக்கும். உலக கல்வி மார்க்க கல்வி 2லிருந்து தான் கிடைக்கும். நான் என் பிள்ளைக்கு இவ்வளவு பங்களா கட்டுறேன், நான் கார் சேர்த்து வச்சுருக்கேன், அது சேர்த்து வச்சுருக்கேன், நீங்கள் எதுவுமே கூட கொடுக்க வேண்டாம் பிள்ளைங்களுக்கு, ஒன்றுமே வேணாம். மார்க்க கல்வி உலக கல்வி 2யும் கொடுங்க. நீங்கள் எதுவுமே கொடுக்கலனாலும் அவங்க அல்லாஹ்வுதினால சிறப்பாக வாழ்வாங்க. அடுத்த பதிவு இன்ஷா அல்லாஹ், எப்படி ஒரு சிம்பிளாக ஒரு மனிதர் நம்ம இடத்துல வந்து கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு முஸ்லீம் தான் யார், எப்படி உங்கள் கொள்கை மாறிப்படுது, உங்களுடைய கடமைகள் என்ன, உங்கள் குரானில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, திருக்குரான் எப்படி அருளப்பட்டது, இதெல்லாம் ஒரு ஒரு ஓரளவுக்கு கோர்வையாக ஒரு சிம்பிளாக ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கு எப்படி சொல்லி கொடுக்கறது, அவங்கக்கிட்ட யாராவது கேட்டால் அவங்க எப்படி அழகான முறையில் அவங்க பதில் கொடுப்பாங்க, எப்படி அதுக்கு ட்ரைனிங் பண்ணலாங்கிறத இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் பார்க்கலாம். இதையெல்லாம் உங்களிடத்தில் ஒரு விளக்கமாக சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய விருப்பமாக இருக்கிறது. இந்த பதிவில் நான் சொல்ல வந்தது ஓரளவு சரியாக பேசியிருக்கலாம், சரி இல்லாமல் பேசியிருக்கலாம். முடிவு இதுதான், உலக கல்வி மார்க்க கல்வி 2க்குமே முக்கியத்துவம் கொடுங்கள். 2 கண்களும் பிரகாசமாக தெரிகின்ற மக்களாக நம் பிள்ளைகள் இருக்கட்டும், நாமும் இருப்போம். பெரியவங்க கற்றுக்கலனாலும் கடைசி பதிவில் நான் சொன்ன மாதிரி தான், தயவு செய்து குரான் ஓத கற்றுக்கொள்ளுங்கள். இனி வரக்கூடிய பதிவுகளில் இன்னும் நிறைய பார்க்கலாம். திருக்குரானுடைய முக்கியத்துவம், அல்லாஹ் யார், அவன் எதெல்லாம் நம்மளை செய்ய சொல்லியிருக்கான், எதெல்லாம் தடுத்திருக்கான், ஹராம் ஹலால், பிள்ளைகள் வளர்ப்பு முறை, கல்வியின் முக்கியத்துவம், தொழுகை, ஜகாத், மனிதர்களின் நிலை, இப்படி என்று இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினா ஒரு சிறந்த தலைப்புகளில் நாம் பேசலாம். என்னுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஹோம்மேக்கர் நஃபிலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் மேலும் ஒரு சிறந்த பதிவில் பார்க்கலாம். 2 கண்களையும் கொடுத்து விடுவோம். அல்லாஹ் உதவியிடா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.